2026 டிவிக்கு நம்ம விஜய் அண்ணன் கட்சி வந்து ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அண்ட் கம்பேரிசன் எடுத்துக்குவோம். விஜயகாந்த் ஐயா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கண்டிப்பாக விஜயகாந்த் அவர் முத எலெக்ஷனில் வந்து நின்னப்ப எல்லோரும் இப்படி தான் நினச்சாங்க. என்ன இப்போ வந்து ஃபோன் இருக்குது, இப்போ வந்து ஃபோன் இல்லை, ஆனால் அவரோட பேச்சு எல்லா இடத்துலையும் வளர்ச்சிச்சு. பட்டி தொட்டிலேருந்து நல்லா எல்லா இடத்துக்குமே அவர் பேர் இப்போ சீமான் எப்படி பேசுகிறாரோ அதோட பல்லாயிரம் மடங்கு அதிகமாக அவர் பேச்சிலே கவர்ந்தவர். அவர் வந்து எலெக்ஷனில் நின்று ரிசல்ட் அளவு பார்த்தா அவர் நின்ன தொகுதி மட்டும்தான், ஒரே ஒரு தொகுதி தான் ஜெயித்தார். அப்படி பார்த்தா இப்போ நம்ம விஜய் அண்ணன் வந்து நிற்கிறாரு. இப்போ வந்து நம்ம என்ன நினைப்போம், இப்போ இன்டர்நெட்டில் வந்து நிறையா சப்போர்ட் இருக்குது. நமக்கு ஒரு ரீல்ஸ் போட்டோம்னா 1 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் லைக் வருது, 1 மில்லியன் கூட லைக் வருது. ஆனால் இதெல்லாம் ஓட்டாக கன்வர்ஷன் ஆகும்னு பார்த்தா அது வந்து டவுட்டு தான். அப்படியே ஆனாலும் இப்போ வந்து நம்ம வயசானவங்கள்ட்ட, நம்ம பேரண்ட்ஸு, நம்ம இவங்கள்ட்ட வந்து இன்டர்நெட் இல்லை. அவங்களாம் வந்து ஒரு ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி. அவங்க யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க, அதுதான் வந்து கேமோட திருப்பு முனையே அவங்க தான். அதனால் இப்போ அவங்களுக்கு மட்டும் ஒரு தனியாக ஒரு சோசியல் நெட்வொர்க் இருந்து பார்த்தோம்னா, நம்மளோட அதிகமாக இருக்கிறவங்க ஓல்டேஜஸ் தான். பார்த்தா இளைஞர்கள் தான் அதிகமாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா சாத்தியமில்லாத விஷயம். விஜய் அண்ணன் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், என்ன முக்கியமான வேணும் அப்படின்னா, நல்லா வயசானவங்களோட ஓட்டு வேணும். அப்படி பார்த்தா எல்லாம் இப்போ சொல்கிறத பார்த்தா 30-40 ஜெயிச்சிடும் அப்படின்னு ஃபேன்ஸ் சொல்கிறாங்க. ஃபேன்ஸு, டிவிகே வாரியர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் விஜயகாந்த் ஐயாவை பார்க்க அந்த நிலைமையை பார்த்தா அவர் ஃபஸ்ட் டைம் ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயித்தார். அவர் பேச்சு நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. அப்படி பார்த்தா இப்போ என்ன தெரியுதுன்னா, மினிமம் ஒரு 5-10 சீட்டு ஜெயிக்கிறதே. ஏன்னா இப்போ எல்லாத்துக்கும் தெரியும் திமுக என்னென்ன வேலை பார்க்குறாங்க. 8000 கூப்பனு, அது இது வெளில போகிறப்பெல்லாம். இப்போ இது வரைக்கும் நமக்கு டிவிக்கே ஓட்டு போட்டிருந்தவங்க கூட பேசாமல் யார் கொடுப்பா, இப்போ ஆட்சிக்கு வந்தால் விஜய் தருவானா 2000-3000? எனக்கு சீமான ஸ்டாலின் தானே தராரு, அவருக்கு யாரை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு போட்டு போவோம், நமக்கு என்ன, நம்ம தான் எவன் வந்தால் நமக்கு என்ன செய்ய போகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஓடிட்டுருக்கு. அதனால் பார்த்தா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் விஜய் அண்ணன் ஜெயிக்கிறதுக்குன்னா, விஜய் அண்ணன் என்னென்ன சொல்லியிருக்காருங்க அப்படிங்கிறத வந்து அவங்க வயசானவங்க, பேரண்ட்ஸு, பாட்டி எல்லாத்துக்கும் தெரிய வைக்கணும். 2000 கொடுப்பேங்கிறாரு, அவர் வந்து தாலிக்கு தங்கம் இது மாதிரி எல்லாம் செய்கிறேங்கிறது அப்படின்னு சொல்லுங்கள்.